இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய உருவம் பாதி குதிரை, மீதி பாதி வில்லேந்திருக்கக்கூடிய மனித உருவம். இந்த ராசியோட சின்னமே இப்படிதாங்க. பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் காட்டப்படுறதால இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்துக்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது முடிஞ்ச வரைக்குமே தன்னுடைய குறையை திருத்திட்டு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இந்த ராசி உருவம் எப்படி பார்த்தீங்கன்னா வில்லேந்தி குறிப்பாக்குற ஒரு அமைப்பு. இந்த ராசிக்காரங்களும் அப்படிதாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் லட்சியத்தோடு நீங்கள் நடத்திட்டு போனீங்கன்னா, ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, அதில் நிலையா இந்த அம்பை எப்படி குறிப்பாத்து எய்கிறப்ப ஒரு 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 கவனம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு குறிக்கோளோட இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது முழு மூச்சோட ஒரு குறிக்கோளோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி தாங்க தேடித்தரும். மன ஒருமைப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் மன ஒருமைப்பாடோட எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றி தாங்க. பெரும்பாலும் நீங்கள் உள்ளுணர்வுங்கிறது உங்களுக்கு அதிகமாக பேசும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் அவதரிச்ச மாதிரி இந்த வில்லேந்து இருக்கிற மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களும் அப்படிதான். தர்மத்துக்காக போராடக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கோபக்காரங்க தான், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சு இருக்காது. கூட்டத்தை சிரிக்க வைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கனாலும் இந்த ராசிக்காரங்க தாங்க. சொந்த பந்தம் தாங்க இவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா சொந்த பந்தத்தால் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் துன்பங்கள் எல்லாமே அனுபவிக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். நல்லது கெட்டதுக்கு எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக போய் வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும், அதில் எல்லாமே எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தாமரையில் தண்ணீர் மாதிரி ஒட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு ஏறாளுங்க. நண்பர்கள்னு ஒரு விஷயத்தை கூப்பிட்டா போதும், நண்பர்களுக்காக எதை வேணாலும் செஞ்சுருவாங்க. பயணம் செய்கிறது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குங்க. விசுவாசம், நேர்மை, மன உறுதி, அன்பு, கலகலப்பு, நகைச்சு உணர்வு, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். இவங்களை இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. வெளிப்படையான குணம், நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க ஒன்று. உள்ளொன்று வச்சுட்டு வெளியொன்று பேச மாட்டாங்க. கள்ளங்க உடலாத குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் சில நேரம் பொய் பேசக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஒரு நல்லது நடக்கணும்னா பொய் பேசுறது உண்மைதானங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஆனாலுமே தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான நபர்களும் சொல்லலாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்களாவே நீங்கள் முயற்சி செஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் கூட இந்த நேரம் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய தொந்தரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு ஏற்படுறது, குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சீண்டிகிட்டே இருப்பாங்க, கோபத்தை தூண்டிகிட்டே இருப்பாங்க. உங்கள் நிலையில் உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் கோபத்தை தூண்டிட்டு உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிட்டு பின்னாடி உங்களையே குறை சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் அந்த வகையில் பாதிப்புங்கிறது இல்லை, ஒரு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உண்மையாக சொல்லணுங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தாங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தாலும் போதும். இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும், வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த சேனலை இப்போதான் முதன்முறையாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் பயனுள்ள தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல தனுசு ராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த மகாலய பட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள், அதாவது இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த 15 நாட்கள் தான் மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த அமாவாசை நாட்கள்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னோர் வழிபாட்டை செய்கிறது, குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது, இதனால பல நன்மையான பலன் கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலம் தான். ஒவ்வொரு மாதத்துலையும் இப்போ பொறுத்த வரைக்குமே அமாவாசை நாட்களில் நம்ம ஒரு சின்னதாக மந்திரம் சொன்னால் கூட அது ரெட்டிப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க. அதனால தான் முன்னோர் வழிபாட்டை செய்ய சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாட்டை செய்ய சொல்லுவாங்க. பரிகாரமாக இருக்கட்டும், கண் திருஷ்டி பாதிப்பாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பொறுத்த வரைக்குமே இந்த நாட்டில் செய்கிறது நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். அதுலேயுமே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை பொறுத்த வரைக்குமே இன்னும் சிறப்பான நாட்கள் தான். அதை விட சிறப்பான நாட்கள் இந்த மகாலய பட்ச காலம் தான். இந்த 15 நாட்கள் தான் ஒரு சிறப்பான நாட்கள். இதில் ஒரு நாளாவது நீங்கள்
ஒரு முறையாக உங்கள் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அதாவது பொதுவாக அமாவாசை நாட்களில் நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க முடியும். ஆனால் இந்த 15 நாட்களும் நம்ம குடும்பத்தை சாராமல் இருக்கக்கூடியவங்க கூட நம்ம நண்பர்கள், ஆசிரியர்கள், தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்களுடைய நல்லாசை பெறலாம். நம்ம குடும்பத்தை நாம் வளர வைக்கலாம். பெரும்பாலும் இந்த விஷயத்தை செய்கிறதால கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட தலைக்கு வருது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பல நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுங்க. நீங்கள் முறையாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாளில் இந்த குறிப்பிட்ட 15 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் பொறுத்த வரைக்குமே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு உடம்பும் சரி மனசும் சரி சுத்தமாக இருக்கணும். அன்றைக்கி நீங்கள் யாரும் திட்டுறதோ பேசுகிறதோ கடுமையான வார்த்தையால் காயப்படுத்துறதோ மனசில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தி நீங்கள் இருக்கணும். இந்த விஷயத்தை செஞ்சாலே போதும், முன்னவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் முறையாக இந்த நீர்நிலைக்கு போய் நீராடி கூட நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அது இன்னும் சிறப்பான பலன் தான். இல்லை என்னால் அப்படி செய்ய முடியல, நான் வீட்டிலேருந்தே திதி தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுமே, நீங்கள் யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நீங்களுமே நல்லா சுத்தமாகிட்டு பொறுத்த வரைக்குமே நீங்கள் அவங்களுடைய பேரை சொல்லி வீட்டு வாசலில் காசின்னு சொல்லிக்கிட்டே இந்த எள்ளும் தண்ணீரை இறைக்க பாருங்கள். அதே மாதிரி அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்கிறது நல்லது. காகத்துக்கு உணவு வைக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த குடை தானம் செய்கிறது, செருப்பு தானம் செய்கிறது, போர்வை தானம் செய்கிறது நல்லது. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி தர பாருங்க. இது இன்னுமே ரெட்டிப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பெரும்பாலும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்குது. அதே மாதிரி கணவனுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே இந்த சுமங்கலி பூஜை செஞ்சுருக்கக்கூடியவங்க கூட இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வர வச்சு இந்த மங்களகரமான பொருட்களை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கலாம். அதாவது வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த சுமங்கலி பூஜையில் என்னென்ன செஞ்சீங்களோ அந்த மாதிரி இந்த ரவிக்கு துணி, இந்த மஞ்சள் குங்குமம், இந்த தாலி சரடு, இந்த மங்களகரமான பொருட்களை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யலாம். இதனால் குழந்தை பாக்கிய தடைபடத்திலிருந்து கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்திலிருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவமான நாட்கள் தான் இந்த மகாலய பட்ச காலம். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள், சிறப்பான பலன் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தனுசு ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா, இந்த நேரம் சிறப்பு தாங்க, வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த நேரம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க, வரது வரட்டும் பார்த்துக்கலான்னு இனி அடுத்த கட்ட முயற்சி செய்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு. மன ரீதியான சங்கடம் இல்லை, அத்தியாவசியமான தேவை நிறைவேறும், வெளிவட்டாரத்தில் சிறப்பாக இருக்குது, தொழிலில் நல்ல விருத்தி உண்டாகுங்க. எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, இந்த நேரம் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் முயற்சி செஞ்சால் போதும். அரசு சம்மந்தப்பட்ட முயற்சி, அரசு மானியம் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களுக்குமே சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீங்கக்கூடிய நேரங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்ய பாருங்கள். மறுமணத்துக்குமே ஏற்கனவே மனமுறிவு ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க, வாழ்க்கை துணை இழந்திருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே மறுமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இந்த நேரம் சரியாக இருக்குது. கல்வி நிலையிலும் இந்த நேரம் சிறப்பு தான். வீடு, வாகனம், சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கை துணையோட உடல்நடத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்க பாருங்கள். ஏன்னா மறைமுகமாக தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோக்கியமான உணவு நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கை துணையும் சரி எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பு தான். பெரிய கஷ்டங்கிறது இருக்காது. இந்த நேரம் சின்ன சின்ன சங்கடம் வந்தாலுமே அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு தான். இந்த நேரம் புதன் பகவான் அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகத்தை தான் தராரு. நினைச்ச காரியம் நடக்கும். வேலை செய்கிற இடத்துலையுமே தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஒரு வருமானம் இல்லை, எது எடுத்துக்கிட்டாலும் தடையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. முயற்சி செஞ்சிங்கன்னா போதும், நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உண்டாகும். கூடவே உங்களுடைய ராசி அதிபதியுடைய சுப பார்வை இருக்கிறதால வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி தாங்க. இந்த நேரம் எந்த விஷயத்திலும் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் பலவீனமே. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறீங்க, கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் தாங்க. ஆனால் முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். வீட்டுக்குள்ளே தந்தை மகனுக்கு இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான். பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டா சிறப்பாக இருக்குது. வீடு மன சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த பத்திரப்பதிவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே. நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாகிஸ்தானத்தில் கேது சூரியன் இருக்கிறாரு. முயற்சிக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். புதன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை நல்ல முன்னேற்றம் தான். நீங்கள் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. உடல்நலத்தில் பாதிப்பு இல்லை, குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு இல்லை, தொழில் வியாபாரத்துலையும் பாதிப்பு இல்லை.
நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், மற்றபடி சிறப்பாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் குரு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை சங்கடங்கிறது பெருசாக தரமாட்டார். நினைச்சது நடக்கும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, பண வருமானம் சிறப்பாக இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்குமே சிறப்பான நேரம் தான். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் சூரியன் அமைப்பு பொறுத்த வரைக்குமே சாதகம் தான். ரொம்ப நாள் கனவு நனவாகும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், இழுபறியாக இருந்த வேலை எல்லாமே நல்லபடியாக முடியும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குதுங்க இந்த நேரம். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றி தேடி தரக்கூடிய அமைப்பு தான். தைரியமாக செயல்படுங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. வீட்டுக்கு தேவையான வசதி கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இந்த நேரம் பகையாக இருந்தவங்க கூட இந்த நேரம் உங்களை தேடி வருவாங்க. உறவுக்காரங்க மூலமாகவும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தையும் அமைதியாக செயல்பட்டீங்கன்னா போதும், சிறப்பான பலன் கிடைக்கும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. இந்த நேரம் அற்புதம் தான். நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.